அப்போது உங்களில் சிறந்தவர் யார் ரசூலா ஹிண்ட்டு கொடுத்துட்டு போனாங்க. யார் தக்வாவில் யார் சிறந்தவர்னு அதை ரசூலா சொல்லிட்டு போயிட்டாங்க. இது அதாவது 3 டாட் வச்சுட்டாங்க. உங்களில் சிறந்தவர் தக்வாவில் சிறந்தவர், புரியுதா? அபூபக்கருக்கு தக்வா இருக்குது, உங்களுக்கு தலைமை தாங்குறவர் உங்களில் சிறந்தவராக இருக்கணும், அவ்வளோதான். இதை 3ஐயும் கனெக்ட் பண்ணி அப்போ தக்வாவில் சிறந்தவர்னு அபூபக்கர் நம்ம சர்டிஃபிகேட் ரசூலா கொடுத்தாங்க. அந்த 10 சொர்க்கவாசிகளுக்கு ரசூலா கொடுத்தாங்க. சரி, இந்த 10 பேர் போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் கிளைம் பண்ணுறாங்க எங்களுக்கு அதே அளவு தக்வா இருக்குது, எனக்கும் 150 கிராம் தக்வா இருக்குது, இவருக்கும் 150 கிராம் தக்வா இருக்குங்கிறேன். இப்போ தக்வா மிஷின் எங்கே விற்கிது? இப்போ என்னங்கிறான், இப்போ மோடியும் வந்து கேட்குறாரு, எங்கிட்ட ஆட்சி கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து 15 லட்சம் ரூபா தரேன், பெட்ரோல் வந்து பாருங்கள் இவர் வந்து இவ்வளோ ரேட் ஏற்றிட்டார், 45 ரூபா ஆக்கிட்டார், நான் வந்து கம்மி ஆக்குறேன்னாரு. இவரும் கேட்டார், மன்மோகன் சிங்கும் கேட்டார். மக்கள் வந்து இவரை வந்து நேர்மையாளராக உண்மையாளராக நம்பி கொடுத்தாங்க. சரியா? அது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும். புரியுதா நான் சொல்கிறது? இப்போது கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஆனால் அந்த லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும், ரசூலுல்லாவும் சஹாபாக்களுடைய லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் முன்னாடியே தெரியும் அவங்க நல்லவங்கன்ட்டு. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம். இப்போ இன்றைக்கி வந்து துறைகள் மாறிடுச்சு. இப்போ அன்றைக்கி வந்து அவங்களுடைய தலைவர்களை வந்து அவங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டுருந்தாங்க. குலத்தலைவர்னால் யார்? பிறவி அடிப்படையில் அந்த குலத்தில் பிறந்த ஒருத்தர். புரியுதா? இன்றைக்கி பிறவி தலைமையை யாராவது இன்றைக்கி ஒத்துக்கிறாங்களா? எந்த குலமாவது இந்த குலத்துடைய தலைவருடைய பேச்சை நாங்கள் என்ன குலம் கோத்திரம்னே தெரியாது, குலமாவது மண்ணங்கட்டியாவது எல்லாம் ஓரம் பேர். யாருக்கு டேலண்ட் இருக்கும் எலெக்ஷன் வைப்பான். ஒரு ஜாதி கட்சிக்குள்ளே கூட என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாதி கட்சிக்குள்ளே உள்ள இந்த சங்கத்துக்கு யார் தலைவர் வர்றதுன்னு எலெக்ஷன் வைக்கிறோம். யாரும் வந்து தன்னை விட மேலானவன்னு ஒருத்தரை போட்டி இல்லாமல் ஒத்துக்கிறது கிடையாது. மோதி பார்த்துட்டு ப்ரூவ் பண்ணி போ அப்படிங்கிறாங்க. அப்போ இது மனித குலம் வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு சிஸ்டம். அப்போது இதுக்கெல்லாம் வந்து இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு வழிகாட்டுதல் மட்டும் காமிக்குது. புரியுதா? அதாவது சில துறைகளுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அது ஓப்பனே பண்ணக்கூடாது சாப்டர். ஆனால் கூத்து என்னன்னா அதில் தான் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணிருக்கோம். இபாதத்தில் தான் இன்றைக்கி நம்ம ஃபித்னா பண்ணிருக்கோம். தொழுகை அந்த காலத்து பிரச்சனை, இன்றைக்கி இந்த காலத்து பிரச்சனையா? தராவி 8-20 அதெல்லாம் முடிஞ்சு போன மேட்ரு. அது வந்து வருஷம் டிபேட் ஆகுறாங்களா இல்லையா? வருஷம் நெஞ்சு கட்டுறது, வரலாற்றுறது டிபேட் ஆகுறாங்களா இல்லையா? தொழுகை முடிஞ்சு போன மேட்ரு. அதை விட்டுட்டு எது டிஸ்கஸ் செய்ய பண்ணுமோ அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தூக்கி போட்டு எது டிஸ்கஸ் பண்ண தேவையில்லாத சப்ஜெக்ட்ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க இது பண்ணுறாங்க. இப்போ புதுசாக எத்தனை டிபார்ட்மெண்ட் வந்தாலும் இப்போ குரான் வந்து என்ன தெரியுமா சொல்லும்? பிரின்சிபல்ஸ் கொடுத்துரும். அது என்ன கொடுத்துரும்? கோட்பாடுமாங்க. இந்த கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிடலாம். தெரியுமா? இன்றைக்கி இருக்கிற நம்ம சோம்பிஸ்கெல்லாம் கொள்கைன்னா என்னடா, கோட்பாடுன்னு என்னடா? கொள்கைனா யாருக்கும் தெரியாது. இஸ்லாத்துடைய கொள்கை என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாது. இஸ்லாத்துடைய கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டாலும் யாருக்கும் தெரியும். அப்போ வந்து பிரின்சிபல்ஸ் வந்து இஸ்லாம் வந்து கொடுத்துரும். அதுக்குள்ளே இருந்துட்டு நீ சட்டம் ஏற்றுக்கோ. ஏன் இது அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா